எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சிம்பிளான விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன். அதுக்கு காப்பிடி பச்சரிசியும் அதில் பாதி பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். இதுக்கு வந்து 2 மடங்கு தண்ணி வைக்கணும். நான் 5 விசில் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வேற ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், அதிகமாக நெய் ஆட் பண்ணிக்கிடுறேன். இதில் வந்து மிளகு, கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, சீரகம், முந்திரி பருப்பு, கடைசியாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இதை வந்து நம்ம விசில்லாம் போனதும் சாப்பாடோடு வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம எவ்வளோத்துக்குள்ளே நெய் வந்து ஆட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதுக்கு வந்து நான் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உங்களுக்கு இதை பார்க்க கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஏன்னா நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதனால் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லஞ்சுக்கு மீன் குழம்பு எப்பவும் போல் நான் வச்சிட்டேன். இந்த தடவை நான் வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட்டு குழம்பு மட்டும் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நான் அடிக்கடி போஸ்ட் போடக்கண்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாட்டர்டே வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணியிருந்தோம். எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மேம்க்கு தான். அவங்க ப்ரொவைட் பண்ண சாப்பாடு உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எங்கள் ஸ்கூல் சார்பாக எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபு, அது போக பிரின்ஸிபல் மேம், கரஸ்பாண்டன்ட் சார் எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பை, see you friends.